ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்கள, பார்த்து ஜாலியாக இருக்கீங்கள, நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் பார்த்துருக்கீங்கள. ஆமாம், இனிமேல் நான் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் அப்புறம் யூடியூப்லேயும் வீடியோ எடுத்த போகிறேன். பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்றதை. வேறு லெவலாக இருக்க போதில்ல. நெல்சன் ரொசாரியோ, ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் with Taylor Akka, see what he is going to do. இன்றைக்கி பெண்ணை அக்கான்ற ஒரு வார்த்தையாக மாற்றி நம்ம எவ்வளோ கேவலமாக போயிட்டோம்ல. நீங்கள் வேணால் பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்றது. சாஃப்டாக 90s கிட்ஸ் காலம் வரைக்கும் கூட பெண்களை மதிச்சால பயம் இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி பெண்ணை அக்காண்டோட அடமொழி கொடுத்து எவ்வளோ கேவலமாக ஆக்குறான்ல. வரேன், உங்கள் எல்லாத்துக்கும் ஆப்பு அடிக்க வரேன். என்ன மாதிரிலாம் ஒருத்தன் பண்ணுவானான்றதை நீங்கள் கற்பனையில் கூட நினைக்க முடியாதுல்ல. ஒரு பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்த்து என் கூட படுக்கவான்னு கேட்குறீங்களாடா? தேவடியா பசங்களா? பச்சை தேவடியா பசங்களா? எப்படா கேட்பீங்க நீங்களா? ஒரு பொண்ணை பார்த்து எப்படா எப்படி மெசேஜ் அனுப்புவீங்க ஃபஸ்ட் டைமு என் கூட படுக்கவான்னு? உங்கள் அம்மாவை பார்த்து அனுப்புவீங்க எப்படி? தேவடியா அப்பையா? உன்னெல்லாம் என்ன பண்ண முடியுன்ற தைரியத்தை தானே நீ இப்படி இருக்க. உன்னை என்ன பண்ண முடியும்? ஒருவேளை கேஸ் கொடுத்தா ஜாமீனில் வந்துடுவல்ல, சேஃபாக போயிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்திய சட்டத்தின்படி வெளியே வந்துடுவல்லையா வக்கீலை வச்சு? அப்படி தானே இருக்குது இப்போ சட்டம். நான் உன்னை நாராக கிழிப்பேன் பார். பெண்ணை பார்த்து ஃபஸ்ட்டு டைமு என் கூட படுக்கவான்னு கேட்குறவனை என்ன பண்ண போகிறேன்னா, ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் டெய்லர் அக்கா, என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, கத்திரிக்கோள் எடுத்து உயிரோடு இருக்கும் போதே நார் கிழிச்சு துறை பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியில் போட போகிறேன். அதுதான் தாண்டனை. எப்படிடா கேட்பீங்க நீங்கள்? எப்படி ஒரு பொண்ணை பார்த்து என் கூட படுக்கவான்னு கேட்குற? அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா ஐ லவ் யூன்னு சொல்லு, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, கவிதை அனுப்பு, நிலான்னு சொல்லி என்ன வேணால் பண்ணு. இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு என்ன வேணால் பண்ணு. ஜோக் அனுப்பு, மீம் அனுப்பு, அவங்க வீட்டுக்கு கூட போ, ஃபாலோ பண்ணி என்ன வேணால் பண்ணு. எப்படி நீ ஒரு பொண்ணை பார்த்து என் கூட படுக்கவா? ஒருவேளை அந்த பொண்ணு நைட்டில் தனியாக போயிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? அப்போ இந்திய தண்டனை சட்டம் என்ன பண்ணியிருக்கோம்? உன்னை சேஃபாக கொண்டு போய் ஒரு ஜெயிலில் 7 மாதம் அதாவது 7 வருஷம் சேஃபாக வச்சுட்டு கொண்டு வந்துடும் இல்லையா? இல்லை ஜாமீனில் வெளியே வந்துடுவ, இல்லாட்டி உன் வக்கீலை வச்சு அவன் பண்ணவே இல்லைன்னு வெளியே வந்துடும். அப்படி தான் நடந்துட்டுருக்குது. ஒரு பொண்ணை பார்த்து படுக்க வரியான்னு கேட்டவனுக்கு இப்படி தான் தண்டனை இல்லையா? தேவடியா பசங்களா? ஒரு பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணால் நான் 90s காலத்தில் பொம்பளை இல்லை பெண் போலீஸ் வார்த்தையை மாறிடுச்சுல, பெண் போலீஸ் அவனை சட்டை பேண்ட் எல்லாத்தையும் கழட்டி ஜட்டியோட அடித்து துரத்துவாங்கடா, கிழிச்சு தொங்க விடுவாங்கடா. அதெல்லாம் செத்து போச்சுல இன்றைக்கி. அதுதான் தமிழ்நாடுல. போலீஸ் எப்படியாப்பட்டவனா இருந்து போட்டோம். ஒரு பொண்ணை ஒருத்தன் பப்ளிக்கு தடவிட்டானா அவனை அடித்து தானே கொண்டு போவாங்க, பேண்ட் சட்டை எல்லாத்தையும் கழட்டி. தேவடியா பசங்க கொலை பண்ணிவிட்டு எப்படா நீ ஜாலியாக வர? அவ்வளோ திமிரில்ல. தேவடியா பசங்களா? வரேன்டா, உங்கள் எல்லாத்துக்கும் ஆப்படிக்க வரேன். யாரும் கேட்க மாட்டாங்க தான் நினச்சிட்டு இருக்கிறேன். என் யூடியூப் சேனலில் ஏற்ற போகிறேன், இன்ஸ்டாகிராமில் ஏற்ற போகிறேன். இந்த உலகத்தில் என்னை யாராலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. சேலஞ்ச் கட்டுறேன், பிட் கட்டுறேன். என்ன இந்த உலகத்தில் ஒன்றும் பிடுங்க முடியாது. எந்த அரசாங்கமும் என்னை ஒன்றும் பிடுங்க முடியாது, எந்த இராணுவமும் என்னை பிடுங்க முடியாது, எந்த போலீஸும் என்னை பிடுங்க முடியாது. செக் மேட். மணி ஈஸ்ட் பார்த்துருக்கீங்களா? மணி ஈஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2ன்னு. இது மணி ஈஸ்ட் பார்ட் 4. நான் தான் மணி ஈஸ்ட் ப்ரொஃபஸர் நெல்சன் ரொசாரியோ. நான் ஒரு மணி ஈஸ்ட் உங்களுக்கு நேரில் காட்டுறேன், சரியா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்.